இந்தியாவில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என்பது இன்னைக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செய்தியுடைய ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மேலும் இர்ஃபான், பிரபல யூடியூபர் இர்ஃபான் இருக்கார்ல, இவருக்கு எதிராக பேராசிரியர் ஜவாஹிருல்லா இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த இரண்டு செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பான நண்பர்களே, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அதிகமாக காணப்படுகிறது. அடிப்படை காரணம் என்னன்னா, பார்வையில் சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம். நவீன காலத்தில் பல்வேறு தவறான இணையதளங்கள், தவறான பாலியல் உறவுக்கான முன்னுதாரணங்கள் எடுக்கப்படக்கூடிய சூழல்ல, குறிப்பாக LGBTQ+ என்று சொல்லக்கூடிய ஓரினை சேர்க்கையாளர்களுடைய அதிகப்படியான செயல்பாடு மற்றும் சமூக ரீதியான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த முயற்சி, ஸோ அவர்கள் ஏற்படுத்திய அந்த செயல்பாடு தான் இன்னைக்கு இந்த சூழலில் நிற்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஆணும் ஆணும் உறவு, ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு, மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டுக்கொள்வது. மனம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது அப்படியே செய்யுது. அந்த மனசுக்கு சரியா தப்பா, இது கரெக்டா அப்படின்லாம் கிடையாது. அந்த இச்சையை, இந்த காமத்தை தீர்ப்பதற்கு என்ன வழிவகை கிடைத்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, அது கூட வருங்காலத்தில் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. ஸோ சட்டமாக வரணும்ல, அரசு அங்கீகரிக்கணும்ல. ஸோ அது மிருகமாக இருந்தாலும் சரி, அதோடு உறவு வைத்துக் கொள்வது ஒரு இன்பம் என்று நினைச்சாங்கன்னா அதை கூட செய்ய தயாராகத்தான் இருக்கிறாங்க இத்தகைய மனநிலை கொண்டவர்கள். ஸோ இது ஒரு மனநோய் என்ற அளவு பார்க்காமல் பல அரசுகள் இது அங்கீகரிச்சிருக்கு. இப்போ இந்தியாவில் கூட இது போன்ற சில செயல்பாடுகளுக்கு சில அங்கீகாரம் இருப்பதாகத்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு சில நாடுகள் விழித்து கொண்டார்கள். ரஷ்யாவாகட்டும், அதே மாதிரி பெருவாகட்டும், இடையில ஸ்லோவேனியாவாகட்டும், இன்னும் பல்வேறு நாடுகள் விழித்து கொண்டார்கள். இனிமேல் எங்கள் நாட்டில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இடம் கிடையாது, அவர்கள் தீவிரவாதிகள், அவர்களால் இந்த சமூகம் கெட்டு போகுது. ஸ்பெயினுங்கிற ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் சொல்றாரு, எங்களது குழந்தைகளை ஓரின சேர்க்கையாளர்களை நெருங்காதீர்கள் என்ற எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஏன் ஓரின சேர்க்கையாளரை நோக்கி வைக்கப்படணும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய செயல்பாடு சிறுவர்களை நோக்கியும் வந்துவிடும் என்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு, 12 வயசு, ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட மெச்சூரன்சி ஆகாத, பருவமடையாத சின்ன பெண்கள் மேல பாலியல் வன்புணர்வோ வக்கரமும் இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அடிப்படை காரணம் பார்வையில் ஏற்பட்ட மாற்றம். இவள் என் மகள், இவள் என் தங்கை, இவள் என் குழந்தை என்ற பார்வை மாறி இவள் ஒரு போதைப் பொருள், இவர் ஒரு பெண் என்ற காரணத்திற்காக அந்த உடலை அழிக்கக்கூடிய, காமவெறியில் மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடிய இன்னைக்கு காட்டுமிராண்டிகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. ஸோ இந்த அடிப்படையில் தான் சென்னையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமி, பேர் சொல்ல விரும்பல, 14 வயது சிறுமியை தனது சொந்த மாமா ஒரு பையன், அண்டை விட்டார் ஒரு பையன், இன்னொரு பையன், 3 நபர்கள் தொடர்ந்து பாலியல் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததன் விளைவாக அந்த பிள்ளை அதை தாங்க முடியாமல் இறுதியாக வீட்டில் சொல்லி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு முடிவை நோக்கக்கூடிய அந்த சிறுமி, 14 வயது சிறுமி சென்ற நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் சொல்லப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ பார்வை ரீதியான மாற்றங்கள் என்பது இங்கே மாற்றப்படணும் அப்படின்னா ஒழுக்க கல்வி என்பது இங்கே கொடுக்கப்படும். சரியான பார்வை, குடும்ப உறவை இங்கே பேணி பாதுகாக்கணும். குடும்ப உறவு, குடும்ப வாழ்வியலை பாதுகாக்க வேண்டும். அதை உடைக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு இந்த LGBTQ போன்ற வகுப்பை சார்ந்தவர்கள் மற்றும் இன்னும் பல்வேறு மனரீதியாக பேசக்கூடியவர்கள், இன்னும் கூடுதலாக சொன்னா ஷாலின்னு ஒருத்தவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உளவியல் ஆலோசகர், அவங்களே சொல்றாங்க பெண்ணுடைய ஆடை மேல பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அந்த ஆடை ரீதியான தாக்குதல் என்பது 1% முழுக்க இல்லையாட்டியும் 1% இருக்கு. அப்ப பெண் என்பவள் அவளுடைய இயல்பு வேற, உடலுடைய தன்மை வேற அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க அவங்க. அதாவது ஆண் பெரியவன், பெண் சிறியவள் அப்படி கிடையாது. ஆண் உடலால் வலிமையா இருக்கலாம், பெண் அதே உடலால் வலிமையனா ஆண் 500 கிலோ தூக்கக்கூடிய சமயத்தில் ஏன் பெண்ணினால் 500 கிலோ தூக்க முடியல? காரணம், அவளுக்கும் தனி குரூப் இருக்கு. 200 கிலோ 150 கிலோங்கிற ஒரு செக்டார்ல வச்சுதான் அந்த போட்டிகள் நடத்துறாங்க. கிரிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா பவுண்டரி லைன் ஆண்களுக்கு தூரம் இருக்குன்னா பெண்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆண்களோட ஈக்குவலா வைக்கணும் அப்படின்னா எல்லாமே கொடுக்கணும்ல. ஸோ ஆண்களுக்கு நிகர் என்ற இடத்தை நோக்கி பெண்கள் நகரக்கூடிய அந்த வேலையில அது தனது இயல்பை மாற்றுகிறது. இயல்பு மற்றும் அதோட சொல்லாடல், ஒரு நெளிவு. உதாரணத்துக்கு சொன்ன, பெண்ணிட்ட இருக்கக்கூடியதே வெக்கம் என்பது, நாணம் என்பது ஒரு அழகு. ஆனா இன்னைக்கு வெக்கம் நாணம் என்பது இல்லை, இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு போல்ட் என்ற அடிப்படையில பல்வேறு மூளை சிந்தனையில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இன்னைக்கு ஸ்டாலின் போன்ற உளவியலாளர்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடைக்கக்கூடிய வேலையில் தான் இந்த LGBTQ மற்றும் பல்வேறு விஷயங்கள் மனரீதியாக தனக்கு தோணதை செய்யக்கூடிய அந்த ஒரு சமூகத்தை சமூகமாக அடையாளப்படுத்தி உருவாக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பெண் குழந்தைகளை நீங்கள் தயவு செய்து பாதுகாக்கணும். இன்னைக்கு எந்த அளவு தாய்மார்கள் போயிட்டாங்கன்னா, பெண் குழந்தையே எனக்கு வேணாம், ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா
அந்த முன்னாடி இருந்த காலத்தை போல புதைச்சிடணுமோ தோணுது. ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு சமூகம் என்ன இருக்கு, ஒரு பெண் குழந்தையை மிகப்பெரிய பாலியல் ரீதியான சீண்டலில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களில் கூட சில மத தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ தங்களது பெண் குழந்தையை முடிந்த அளவு பாதுகாப்பான ஒரு சூழலில் வளர்க்க வேண்டும். நீங்கள் என்னதான் ஃப்ரீடம் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் என்பது அப்படி இருக்கிறனால முடிந்த அளவு அந்த பெண்களுக்கான தற்காப்பை, அந்த பெண்களை உறுதி செய்யும் அளவுக்கான தைரியமிக்க பெண்களாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். மறுபக்கம் இன்னைக்கு ஒரு அர்ச்சகர் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு இன்னைக்கு வசமாக சிக்கியிருக்காரு. கோயிலாகட்டும், மசூதி ஆகட்டும், தேவாலயம் ஆகட்டும், இதெல்லாம் புனிதமான இடங்கள். இங்கே மேக்சிமம் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உள்ளே வரமாட்டாங்கன்னா அவங்க உள்ளே வரலாம், சுற்றிப்பா எல்லாம் பண்ணலாம். தொழுகை என்பது அவர்களுக்கான தனி இடம் இருக்கும். ஆண்களும் பெண்களும் ஒன்றா தொழுக மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஒரு இறை சிந்தனையில் சறுக்கல் ஏற்படுங்கிறதுக்காகத்தான் பள்ளிவாசல்களே பெண்களுக்கான தனியான வழிபாட்டு கூடம் இருக்குது, ஆண்களுக்கான தனியான வழிபாட்டு கூடம் இருக்குது. அதாவது ஒரே இடத்துல தனித்தனியாக இருக்குது. ட்ராவலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள்லாம் இறங்கி அந்த நேரத்தில் அதே பள்ளிவாசலில் இன்னொரு இடத்துல தொழுதுக்குவாங்க. ஸோ சர்ச்சில் பார்த்துருப்பீங்க 2 பேருக்கும் தனித்தனி அறைகள், கோயிலில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரோ இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில அணுகப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட கோயில் என்ற அந்த வழிபாட்டு தளத்தில் வந்த ஒரு பெண்ணை ஒரு அர்ச்சகர் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காரு பல பெண்களில். இது சாலி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ரிப்போர்ட் பண்ணனால இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் முருகசாமி. பேர்லேயே முருகசாமின்னு வச்சிருக்காரு. வச்சுட்டு என்ன வேலை வந்திருக்காரு பாருங்க. வரக்கூடிய பெண்கள், அது கோயில் பேர் பார்த்தீங்கன்னா காளிகாம்பாள் கோவில், மிக பிரம்மாண்டமான கோயில். இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பிரசாதத்தில் மயக்க மருந்தை வச்சு அந்த பெண்களை மயக்கி அழைத்து கொண்டு சென்று பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ இவ்வளவு காலமாக ஈடுபட்டனால ஒரு பெண் இதை வந்து இன்னைக்கு தைரியமாக வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாலி கிராமத்தை சார்ந்த ஒரு பெண். இன்னைக்கு இந்த அர்ச்சகர், அந்த கார்த்திக் முருகசாமி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இத்தகைய சூழல் என்பது இன்னைக்கு வழிபாட்டு தலங்கள் வரையும் போயிருக்கு. அப்படின்னா அவருடைய சிந்தனை, அதாவது ஒரு தெய்வீக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர்கிட்டே இந்த சிந்தனை வருது, ஒரு ஹஜரத்துட்டே இந்த சிந்தனை வருது, ஒரு ஃபாதரியாட்டே இந்த சிந்தனை வருதுன்னா அப்போ அவர்கள் படித்த வேதத்தின் வழியாக அவர்கள் இந்த சூழலில் மாட்டிக்கொண்டார்கள். அதாவது இந்த கலாச்சார சீர்கேட்டில் அவர்களும் மாட்டிக்கொண்டார்கள். அநேக நபர்கள் இல்லை, ஒரு சில நபர்கள். ஸோ நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள். அப்போ இன்னைக்கு சமூகத்தில் நாம் எந்தளவு நம் பிள்ளைகள் நம் சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல இது போன்ற விஷயங்கள் வழியாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு செய்தி இர்ஃபானை குறித்த செய்தி. இர்ஃபானை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் அதிகமான உணவுகளை உண்டு அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து வைரலாக போடுவார். பல நபர்கள் பார்த்து பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிடைத்து வருமானம் கிடைச்சிட்டு இருக்குது. அவர் அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாத்தில் சொல்லப்படாத பல விஷயங்களை தொடர்ந்து செய்கிறார்கள். அதை பல நபர்கள் விமர்சனம் பண்ணாங்க. நாம் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒரு முஸ்லீம்ங்கிறது அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. இஸ்லாத்தில் இது ஹராம் ஹலாலும் தெரியாமல் கிடையாது. ஸோ அப்போ தெரிந்து கொண்டே ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா நம்ம போய் டீச் பண்ணி அவர் புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பாடே நமக்கு பெருசாக இருக்குது. நாளைக்கு மறுமையில் நம்ம நிலைமை என்னங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் நாம் அந்த சகோதரரை சந்தித்தால் நேரடியாக அவருக்கான விஷயங்களை சொல்லலாம். சொல்லி அவர் செஞ்சார்னா கண்டுக்காமல் விடுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அவர் விமர்சனம் பண்ணுறதுனால இங்கே ஒன்றும் பெரியவில் மாற போகிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட்டு அரசு அவர் வந்து கண்டுக்காமல் விட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ளே எழுந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தெரியும், நான் போன வீடியோவில் மாற்றி சொல்லிட்டேன், லண்டன்னு துபாயில் போய் தனது குழந்தைக்கான பாலினம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்து இங்கே வந்து அதை வந்து ஒரு விழாவாக, இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் அதிகமாக நடக்கும், விழாவாக கொண்டாடுவது. அதே போல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாலினத்தை தெரிந்து கொண்டு வந்து இங்கே வந்து அது ஒரு விழாவாக செலிப்ரேஷன் பண்ணி அப்படியே அட்டையெல்லாம் பறக்க விட்டு மேலா ஃபீமேலாங்கிற அந்த ஜெண்டர் ரிவ்யூ இருக்குல்ல, அதை வந்து ஒரு பதிவு செஞ்சு ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தார். ஸோ இதை கேள்விப்பட்ட தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஸோ இதை பெற்றுக்கொண்ட இர்ஃபான் என்ன பண்ணிட்டார்னா, நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட பின்னாடி தமிழக அரசு பெருசாக அரசாங்கம் கண்டுகொள்ளலை போல, இவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கணும் போல. ஸோ இன்னைக்கு பல குரல்கள் வந்துட்டு இருக்குது. ஏன்பா சாமானியனுக்கு ஒரு ரூலு, இர்ஃபானுக்கு ஒரு ரூலா? இதே வந்து ஒரு ஐயப்பனோ ஒரு அப்துல் காதரோ ஒரு எளிமை நிலை அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அவனுடைய நிலை என்ன? இந்நேரம் ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் தான் நினைக்கிறேன், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னா வந்து முன்கூட்டியே குழந்தையை தெரிந்து அதை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு அவங்க செயல்பட்டனால அது வந்து பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி பின்னாடி கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ உடனடியாக அந்த ப்ரைவேட் மருத்துவமனைக்கு சீல் வச்சுட்டாங்க, திறக்கவே கூடாது. ஜென்ரல் செக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே சீல் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் ஜென்ரல் செக் பண்ணிட்டு வந்து இங்கே வெளிப்படையாக வெளியிடுறான், அரசாங்கம் பெரிய அளவில் கண்டுக்கலை. ஸோ அதனால தான் இன்னைக்கு பேராசிரியர் மாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு வந்து அரசாங்கம் ஒரே நிலையில் செயல்படணும். அடித்தட்டு மக்களுக்கு ஒரு தீர்ப்பு, மேல்தட்டு மக்களுக்கு பணம் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு தீர்ப்புலாம் இருக்கக்கூடாது.
ஆசிக்குக்கும் ஒரே தீர்ப்பு தான், அப்துல் காதருக்கும் ஒரே தீர்ப்பு தான், முனுசாமிக்கும் ஒரே தீர்ப்பு தான், ஜோசப்புக்கும் ஒரே தீர்ப்பு தான். இங்கே மதமோ மொழி எதுவுமே டெட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசு என்பது தன்னிச்சையாக இருக்கக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி எந்த அளவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவன் மேலே கைது நடவடிக்கையோ அல்லது வழக்கோ பதிவு செய்யப்படணும். ஸோ அந்த சூழலில் இன்னைக்கு இர்ஃபான் மேலே ஏன் வழக்கு போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய வரையில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸோ நாமும் இந்த கேள்வி அழுத்தம் திருத்தமாக கேட்கின்றோம், ஏன் இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கலை? இதே நான் செஞ்சுருந்தாலும் இல்லை வேற யாராவது செஞ்சுருந்தாலும் இந்நேரம் எந்த அளவு வழக்கு பாஞ்சிருக்கும்? செய்தது தப்பு தானே, அவனுக்கு தெரியாமலாம் கிடையாது. இந்தியாவில் வந்து வெளியிடுவது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும் தெரியாமல் கிடையாது. அவன் வாய்க்கு வந்து தான் பேசிட்டு போனான். நான் வந்து துபாயில் போய் எடுத்தேன், இங்கே தான் நான் ரிலீஸ் பண்ணலன்னு பேசினான், வீடியோவை அழிச்சு விட்டான். ஆனால் இருந்த போதும் இங்கே ரிலீஸ் பண்ணது தப்பா இல்லையா? அதற்கான தண்டனை என்பது கொடுக்கப்படணுமா இல்லையா? இப்போ நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படணும். அப்படித்தான் அந்த செயல்பாடு என்பது நடைபெறணும். அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இன்னைக்கு இர்ஃபானுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நாளைக்கு எவன் பண்ணாலும் அதே விஷயத்தை வச்சு மேற்கோள் காட்டி கேட்பான் அரசாங்கத்திட்ட. இர்ஃபானுக்கு மட்டும் அன்றைக்கி ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, வான் பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். அதனால் நிச்சயமாக இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறதா நம்ம தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. சட்டம் என்ன இருக்கோ அதை அப்படியே செஞ்சுட்டு போங்க, அதான் நான் கேட்கிறேன். இதே வேறு யார் நபர்கள் செய்திருந்தாலும் நிச்சயமாக சட்டம் பாஞ்சிருக்கும்ல, சட்டம் மேலே வழக்கு போட்டிருக்கும்ல. அப்போ மௌனமாக இருப்பது நிச்சயமாக ஒரு சார்பு நிலையில் இல்லாத நிலையில் தெரியுதுல்ல. அப்போ நிச்சயமாக தமிழக அரசு இது சார்ந்த நடவடிக்கையும் காவல்துறையும் எடுக்க வேண்டும். இந்த ரிவ்யூ கொடுத்தது சட்டப்படி வெளியிட்டது என்பது மிகப்பெரிய தவறு. யூடியூபுடைய வரலாறு எடுங்க, தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனல் இது போல் ரிவ்யூ கொடுத்துருக்கான்னு நீங்கள் முன்னால் காட்ட முடியுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி ரிவ்யூ கொடுத்தாலும் அந்த சேனல் முடக்கப்படும், நாம் கைது செய்யப்படுவோம் அல்லது நம்ம மீது வழக்கு பாயும் என்பது எல்லா சேனலுக்கும் தெரியும், தெரியாமல் கிடையாது. அதனால தான் ஒருத்தன் கூட இது மாதிரி ஜெண்டர் செக்அப் ரிவ்யூ என்பது பண்ணலைங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அநேக வீடியோக்கள் ஏதாவது பழைய வீடியோக்கள் இருந்திருக்கலாம். இந்த சமீபத்திய காலத்தில் எனக்கு தெரிந்து முதல் முறையாக இந்த ஜெண்டர் ரிவ்யூ என்று பணத்தை ஈட்டுவதற்காக வியூவர்ஸை கொண்டு வருவதற்காக இன்னைக்கு இர்ஃபான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு ஜஸ்ட் ஒரு சாரி கேட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. இர்ஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும்.